ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் இந்த புதிய மாதத்துக்குள்ளாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கர்த்தர் கடந்த 10 மாதங்கள் முழுவதும் அற்புதமாய் ஆச்சரியமாக நடத்தி வந்தார். இந்த 11வது மாதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதிலே தேவனாகிய கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதற்கு முன்பாக இந்த மாதத்தினுடைய 12ஆம் தேதி அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலை என்கிற ஒரு தீர்க்க தரிசன முகாமை என்னுடைய திருச்சபையிலே வைக்கிறோம். பிரியமானவர்களே, காலை 9 மணியிலிருந்து மாலை 3 மணி வரையிலும் இந்த கூடுகையிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டு வருகிற நாட்களிலே தீர்க்க தரிசியாக கர்த்தருடைய வாயா நீங்கள் பயன்படும்படியாக தேவ சமூகத்துக்குள்ளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு கூட அழைக்கிறார். நாங்களும் சபையாராக சேர்ந்து அழைக்கிறோம். கடந்து வாங்க, தீர்க்க தரிசன வரத்தோடு கூட இயேசுவுக்காக எழும்பி பிரகாசிங்க. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, 1 சாமுவேலின் புஸ்தகம் 30வது அதிகாரத்திலே 8வது வசனம். தாவீது கர்த்தரை நோக்கி, நான் அந்த தண்டை தொடர வேண்டுமா, அதை பிடிப்பேனா என்று கேட்டான். அதற்கு அவர், அதை பின்தொடர், அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார். தாவீது, என் அன்பு தேவ பிள்ளையே, அமிலேக்கியர் நிமித்தம் தன்னுடைய மனைவி பிள்ளைகள் இழக்கப்பட்ட நிலைமை, அடுத்தது தேசம் தீக்கரை ஆக்கப்பட்ட நிலைமை, பல விதத்தில் என் அன்பு தேவப்பிள்ளை அழுவதற்கூட பலனில்லாதபடிக்கு அழுது கொண்டிருந்த நேரத்தில் தேவனிடத்தில் போய் கேட்குறேன், நான் அவர்களை பின்தொடரலாமா? என் மனைவி பிள்ளைகளை, என் ஜனங்களை கூட்டுகிட்டு போனேன், இழுத்துக்கிட்டு போனேன், அவர்களை நான் பின்தொடரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏன்னா தேசத்தில் ஒருவரும் கிடையாது, தேசமே தீக்கிரையாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட என் அன்பு தேவப்பிள்ளை எல்லாவற்றையும் நீ இழந்து போன நிலைமையிலே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம், அல்லது தீக்கரை ஆக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே உன் வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கலாம். என் அன்பு தேவப்பிள்ளையே, இன்றைக்கு ஆண்டவர் தாவீதுக்கு சொன்ன அதே வார்த்தையை இன்றைக்கு உனக்கு எனக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா. பின்தொடர்ந்து போ, அதை நீ திருப்பிக் கொள்வாய், சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று சொல்லி இன்றைக்கு ஆண்டவர் இந்த மாதத்தில் நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்ளும்படியாக தேவன் உனக்கு அனுகிரகம் செய்கிறார். ஹல்லேலூயா. சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்ளப் போகிற. கடந்த காலத்தில் நீ எதெல்லாம் இழந்தாயோ, சத்துருக்கள் நிமித்தமாக அல்லது நண்பர்கள் நிமித்தமாக, நம்பிக்கை துரோகத்தின் நிமித்தமாக, நீ யார் நிமித்தம் எதெல்லாம் நீ இழந்தாயோ அதை எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து, சகலத்தையும் திருப்பி உனக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண போகிறார். என் அன்பு தேவ பிள்ளையே, பயப்படாதிரு. கர்த்தர் மொத்தமாய் இந்த மாதத்திலே உனக்கு சகலத்தின் நன்மைக்கு ஏதுவாய் திருப்பி கொடுக்க போகிறார். அவர் கொடுக்கிற தேவன். கேளுங்கள், அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார் அல்லவா? கடந்த மாதமெல்லாம், கடந்த வருஷமெல்லாம் கேட்டு ஆண்டவரிடத்தில் செபித்து சோர்ந்து போய் இருந்திருப்போம். இன்றைக்கு ஆண்டவர் கொடுத்துட்டார் வார்த்தையை, நான் சகலத்தையும் திருப்பி கொடுப்பேன் என்று சொல்லி. கர்த்தர் சகலத்தையும் உனக்கு நன்மையாக திருப்பி கொடுக்க போகிறார். பெற்று சந்தோஷமாய் இயேசுவுக்காக சாட்சியாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. செபிப்போமா. மகா இரக்கமும் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். புதிய மாதத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை நீர் ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். என்னுடைய ஜப வேலையில், அதிகால ஜப வேலையில் கர்த்தர் ஆண்டவரை வார்த்தை கொடுத்து ஆண்டவரை சபையில் பேச வைத்ததற்காக, எப்பொழுதும் ஆண்டவரே அப்பா யூடியூப் நேயர்களுக்காக இதை பேசும்படியாக கர்த்தர் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். நீ பேசினதற்காக நன்றி. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் இழந்து போனார்களோ சகலத்தையும் கர்த்தர் திருப்பிக் கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் அனுகிரகத்தை கர்த்தர் செய்தருளும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் கொடுத்து விட்டதற்காக நன்றி. இயேசுவின் ரத்தம் செய்யும் ஆண்டவரே. இந்த நாளில் பிறந்தநாள் திருமண கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரின் ஆசீர்வதிங்கப்பா. 12ஆம் தேதி நடக்க போகிற அக்கினி அபிஷேக தீர்க்க தரிசன அலைக்காக நான் ஜெபிக்கிறேன். இந்த தீர்க்க தரிசன முகாமில் அநேகர் வந்து பிள்ளைகள் கலந்து கொண்டு தீர்க்க தரிசியா பயன்பட, உமக்காக பயன்பட கர்த்தர் கிருபை. இயேசுவின் ரத்தம் ஜெய இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன். ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.